ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆகியத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயன் உள்ளதாக இருக்கணும். வந்த போனு ஓடக்கூடாது. ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்குது. ஆடவரில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது. சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம், அதில் முதல் பதிகம் சிவபுராணம், அதில் 95 வரி 95 சிறப்பு இருக்குது. இவ்வளோ சிறப்பு உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பாடினது பாவை 30 பாட்டு வரும், கோவை 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாட்டு வச்சுருக்கேன். அது எப்போ வரைக்கும் சாமிக்கு தான் தெரியும். கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். வளைவு தீபம் சாமி இருக்கிற இடம். சாமியை மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். சுவாமியும் ராஜகோபுரமும் ஒரே டைத்தில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. ஒரு நாள் குரங்கு உடும்பு 2 பொம்மை தெரியுதா பாப்பா? தெரியுது. 5 கருப்பியானிக்கு கீழே குரங்கு உடும்பு. குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனமொரு நல்லா சொல்லு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு பிடிய விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியா இறைவனை வழிபடப்போ மனதில் வேறு எந்த வித எண்ணத்துக்கும் இடம் கொடுக்கப்படாதுன்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்த கோயில் இந்த கோயில். வீதியில் என்ன சாமி விட பாரு, வீதியிலே கூப்பிட்டு போயிடுவோம். இந்த ஊரில் அந்த வேலாயுதன் வேறு முருகனை இங்கே வில்லோட காமிச்சிருக்கான். வில்ல கதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில் ஒன்று இருக்கான். எல்லா ஊரில் வேலவர், இங்கே வில்லவர். வா இப்படி வாமா. இந்த பக்கம் எப்படி இருக்கும் தெரியல. தெற்கு பார்க்க ஆலமரம் தெரியல. அட்னாக்கால் கொண்டு சின்மத்துறை அப்படி உட்காந்துருக்கும். உட்காருல நின்னபடி கையில் சின்மத்துறையில் வீணை, மேலே ஆலமரமில் சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. எல்லாம் வித்தியாசம். வா கிழக்க எல்லா கோயிலும் இருக்குது. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெல்லாம் வரப்போதுன்னு கல்லு காலத்திலே 6 வகை கம்பியை கல்லில் அடிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8 பட்ட கம்பி, முறுக்கு கம்பி, 10 பட்ட கம்பி, 6 பட்ட கம்பி, 6 பென்சு கம்பி கல்லில் அடிச்சிருக்கான். எல்லாம் இப்போ இரும்பில் வந்திருக்கு. இதை மரச்சட்ட மாதிரி நினச்சிட்டு வளைய போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு. இதை கொடுங்கைங்கிறோம். கல் தாழ்வாரம். வீட்டு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம், கை அடித்து ஓடு போடுறோம். உழைப்பு உழைப்பு உழைப்பு. இப்போ களவாணி தினம் களவாணி சிந்து வச்சிருக்கேன். அந்த காலத்தில் சத்திர ஜாவிலாம் கட்டினா எதுக்கு தெரியுமா? பஸ்ஸு கிடையாது, நடந்து வருவான், உட்காந்துட்டோம், எங்கேயாவது எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம். எப்படி இருப்பார் குறைஞ்ச உட்காந்து இடமா தெரிஞ்சு போகுது. பற்றியா அட்டூடியம் நிறைய இருக்கு. நான் ஜாமியில் சண்டை விடுவேன். எனக்கு அப்படியே அதை பற்றி என்னோட எருமட்டோட எண்ணெயை விட்டுருவான். அப்படியே திருட்டு போய் பண்ணுற அயோக்கியம் நிறையா. சரி, சாமி நடனம் ஆடினா யார் மற்றவங்க அடிப்பா? தெரியலைன்னா தெரியல என்று நந்தி மற்றத்துக்கு அதிபதி நந்தி. இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறார். எல்லாமே வித்தியாசம். கொட்டி கிடக்கு. இறந்த பிறகு சொர்க்கம் இருக்கோ இல்லையோ, உயிரோட சொர்க்கம் கோயில்களும் இருக்கு. முதல்ல கொடுக்க வேண்டியது அரசாங்கம். யாரு? கவர்மெண்ட். நடராஜா காலத்துக்கு ஆடுவார். எந்த காலத்துக்கு ஆடுவார் தெரியுமா? வலது இல்ல இடது. நடராஜா இடகாலத்துக்கு போட்டாரு. இடது பதம் தூக்கி ஆடுவான்னு பாட்டே இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம். பாட்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்துல. ஏன்ப்பா இடது காலையே தூக்கி ஆடு, எல்லா இடத்துல கால் வலிக்கலையா இருக்கான். மொத்த காலம் கால் வலிக்க முடியாது. அவர் கேட்டதுக்கா வலது கால் தூக்கி ஆடினாடு. பாண்டிய நாடு. பாண்டிய நீ சொன்னது ரைட். இந்த ஊருக்கு ரைட். இப்படி வா. பாதம் தரையில இருக்கு. கையை பார்க்கணும். பாதம் தரையில தூக்கி போட்டா பாதம் மேல போகும். மதுரையில காலத்துக்கு மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான். சில ஊர்ல இப்படி காமி இது மாதிரி காலப்படுத்த முடியாது. அப்படியே வரட்டிருக்கான். அதான் ஜாமி தான் செய்யும். வா ஆமா. பெண்ணுனாலே ஆட முடியாது. ஆணுக்கு பண்ண மட்டும் கிடையாது. பெண் காலத்துக்கு ஆடுவா. கட்டுப்பாடு பெண்களுக்கு அந்த காலத்தில் ஜாஸ்தி. அதனால முடியலேன்னு எங்களால் முடியல. நாங்கள் என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், அடிப்போம். உங்களை இங்கே கையை சொடக்க போடுவீங்களாம். சேலை சுருப்போம். இப்படி வாமா. கையை தொங்க போட்டும்போது 3 நரம்பு திருப்பத்தில் பெருமாளுக்கு தான் வரும். அவங்கள பாகுபாடு கிடையாது. குடலை உரி மாலையை போட்டுக்க. நரசிம்மர் குடலை கீறும்போது கை வாக்கு குடல் வெளியில் வந்துருக்கு. ஒரு வெயிட் ஏறும்போது முழங்கால் எலும்பு. இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்திலே சரி பண்ணலாம் இருந்திருக்கு. கிருதா காலர் இப்படி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. இப்படிவா. இங்கே பாதத்தில் நரம்பு. அப்படி போய்ப்பா. பாதத்தில் நரம்பு போய் பாருங்க. பார்க்க வேண்டிய
Avudayarcoil, anciently called Tirupuruncharai, is one of the holiest places associated with Lord Shiva and the Tamil Shaivite Saint Manikavasagar. The temple is dedicated to Atmanatha Swami, Lord Shiva, worshipped here as Atmanatha, meaning Lord of the Soul. Unlike other Shiva temples, there is no lingam or idol in the sanctum Garbhagriha, only a pedestal Avudayam, symbolizing the formless nature of the divine. This gives the place its name Avudayarcoil, meaning Temple of the Pedestal. Legend of Manikavasakar. According to Saivite tradition, this temple is deeply connected to Saint Manikavasagar, one of the greatest Tamil Saiva saints and authors of the Turuvasagam. The story goes that Manikavasagar was a minister to the Pandya king of Madurai. He was sent to purchase horses for the royal army, but instead used the money to build this temple for Lord Shiva at Tirupuruncharai after having a divine vision. When questioned by the king, Shiva himself appeared and turned horses into jackals to show his power, after which the king realized Manikavasagar's divine devotion. The temple thus celebrates the surrender of the soul to the divine, the essence of Manikavasagar's philosophy. Temple architecture. The Atmanathar temple is an outstanding example of Chola period architecture. Though it has features distinct from typical Saiva temples, no Nandi, no flagstaff Dwajastambam, and no lingam or idol in the main sanctum. The inner sanctum has only a plinth Avudayam, symbolizing the formless aspect of Shiva, Parabrahman. The sculptures and carvings are masterpieces of stone art, depicting mythological stories, gods, dancers, musicians, and animals. The temple has 6 enclosures and many mandapams with intricate pillars. The Sabhite hall structures Panambalam, Chitsaba, and others are symbolic of cosmic energy and consciousness.